Hello everyone, welcome to Rufa Corner. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கான ரெசிபி ப்ரான் பிரியாணி. இந்த ரெசிபியை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 1 கிலோ ப்ரானை மஞ்சளில் வாஷ் பண்ணியிருக்கேன். அது கூட உப்பு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன். இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். மேரினேட் பண்ணி 10 நிமிஷம் ஊறினா தான் நம்ம அதை ஃப்ரை பண்ணி நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்காக இது ஊற இந்த கேப்பில் நம்ம அரிசி ஊற வச்சுக்கலாம். நான் 1.5 கப் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இதில் தண்ணி சேர்த்து குக்கிங் ஸ்டார்ட் பண்ணப்போ ஊற வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பெரிய தேக்ஸா எடுத்துக்கோங்க. அதில் நான் 200 ml ஆயில் சேர்த்துக்கிறேன். நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற இறாலை 2 பேட்சாக நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரே பேட்சாக போட்டிங்கன்னா அதில் தண்ணி விடும், அப்புறம் நல்லா ஃப்ரை ஆகாது. அதுக்காக தான் 2 பேட்சாக போட்டுக்கோங்க. ஒரு சைடு லோ ஃப்ளேமில் 1 மினிட்டும் இன்னொரு சைடு லோ ஃப்ளேமில் 1 மினிட்டும் இதே மாதிரி 2 பேட்சையும் குக் பண்ணால் போதும். இப்போ ஃபஸ்ட்டு பேட்ச் குக் ஆகிடுச்சு. இதை எடுத்து நம்ம ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். நீங்கள் இது மாதிரி ஃப்ரை பண்ணி குக் ஆகும்போது மசாலா நல்லா ராவில் அப்சர்வ் ஆகும். அதுவும் இல்லாமல் அந்த எண்ணெயிலையும் அந்த மசாலாவில் அதிலே குக் பண்ணும்போது இன்னும் பிரியாணி நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக கிடைக்கும். அதுக்காக தான் நீங்கள் எந்த சீஃபுட் எடுத்து சமைச்சாலுமே இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ செகண்ட் பேட்சையும் நான் போட்டிருக்கேன். இதுவும் குக் ஆகிடுச்சு. இதையும் நம்ம எடுத்து பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த மெத்தட் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் கொஞ்சமாக நான் ஆயில் ஊற்றிக்கிறேன். டோட்டலாக 250 ml. இது கூட நான் 200 கிராம் வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். வெங்காயம் நீங்கள் ப்ரௌன் ஆகிறதுக்கு ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, கருகிடும். ஓகே, இது ஒரு சைடில் இருக்கலாம். நம்ம வடித்து தான் நம்ம லேயராக போட போகிறோம். ஸோ நான் இன்னொரு பாத்திரத்தில் ஒரு பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், ஒரு அன்னாச்சிப்பூ, 2 பே லீஃபும் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து இதை பாயில் பண்ண வச்சுக்கலாம். அந்த கேப்பில் ஆனியன் நல்லாவே குக் ஆகிடுச்சு. இது கூட 4 பச்சை மிளகாய், 1/4 கப் புதினா, 1/4 கப் கொத்தமல்லி, 200 கிராம் தக்காளி, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது கூட நான் இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் எவ்வளவோ அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இது மாதிரி குக் ஆகிறதுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா தான் நல்ல மசாலா ஊறும். ஓகே, அது குக் ஆகிற கேப்பில் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸையும் சேர்த்துக்கலாம். அது கொதிக்கிறதுக்கு 10 மினிட்ஸ் ஆகட்டும். அந்த கேப்பில் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதில் நான் 1/4 கப் தயிரும் லெமன் பாதி மூடியும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது குக் ஆகிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். அந்த கேப்பில் நம்ம அரிசியும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் 10 மினிட்ஸ் வச்சுக்கலாம். இந்த கேப்பில் நல்லா அரிசி கொதிச்சிருச்சு. நான் ஒரு 10 to 15 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சுருந்தேன். 70% நல்ல பாஸ்மதி ரைஸ் குக் ஆகிடுச்சு. இது நம்ம இன்னொரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மசாலாஸ்லாம் நல்லாவே குக் ஆகிடுச்சு, எண்ணெய் பிரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற ப்ரானையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மசாலா கூட ப்ரானும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அதுக்காக நான் லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிக்கிறேன். நல்லா குக் ஆகி எண்ணெய் பிரிஞ்சிருச்சு. இந்த ப்ரான்லேயும் இந்த மசாலாவும் நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு. இப்போ நான் இதில் கொஞ்சமாக லாஸ்ட்டாக லேயர் பண்ணி பண்ண போகிறேன். இந்த பிரியாணி அடுக்கு பிரியாணி மாதிரி. ஸோ அதுக்காக நான் கொஞ்சமாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நான் கொஞ்சமாக ப்ரான் கிரேவி வச்சுருக்கேன். இதுக்கு மேலே ஃபஸ்ட் லேயர் பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்கலாம். இப்போது செகண்ட் லேயர் கிரேவியும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இது தண்ணியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி பரட்டல் கிரேவியாக இருந்தாலே போதுமானது. அது குக் ஆகிறப்ப அதோட ஃப்ளேவர்ஸ் எல்லாமே ரைஸில் நல்லா பாண்ட் ஆகிடும்.
இப்போ செகண்ட் லேயர் அரிசியும் சேர்த்துக்கலாம். இது கூட நான் 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லியும் புதினாவையும் சேர்த்துக்கிறேன். நான் ஏன் கரம் மசாலா லாஸ்ட்டாக சேர்க்குறேன்னா, நம்ம வீட்டில் அரைச்சது லாஸ்ட்டாக சேர்க்கும் போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அதுக்காக தான் நான் லாஸ்ட்டில் சேர்க்குறேன். இப்போ கொஞ்சமாக நான் சாஃப்ரான் தண்ணி ஊற வச்சு சேர்த்துக்கிறேன். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் வீட்டில் செஞ்ச பசுநெய் சேர்த்துக்கிறேன். இது சேர்த்துட்டு இப்போ தம் போட்டுக்கலாம். நான் பழைய தோசை தவா எடுத்துருக்கேன். அதுக்கு மேலே தம் போட்டுக்கலாம். லிட் க்ளோஸ் பண்ணி 20 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்மளுடைய ப்ரான் அடுக்க பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்லாவே உதிரியாக குக் ஆகிடுச்சு. இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிற ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ணி, இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபை ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.